सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। कस्य धर्मिणः कथं कुत्र च अध्यासः धर्ममात्रस्य वा क्व अध्यासः इति भाष्यकारः स्वयमेव वक्ष्यति। धर्मी अध्यासம்னு ஒன்று, தர்மாத்தியாசம்னு ஒன்று. தர்மாத்தியாசம் தர்மி அத்தியாசம் இது ரெண்டிலையுமே நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்ப திருஷ்டாந்தத்திலேயே பார்ப்போம். இந்த கயத்துல பாம்பு தெரியுது. அப்ப என்ன தெரியல? கயறுன்னு தெரியல. ஆனா நீட்டமா இருக்கு, வளைஞ்சு இருக்கு, இதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் பாம்புலையும் தெரியாது. அப்ப நீட்டமா இருக்கக்கூடிய தன்மை, அந்த வளைஞ்சு இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் எதை சேர்ந்தது? இதெல்லாம் நிஜமாவே இருக்கு, கயத்துல இருக்கு. கயத்தினுடைய தர்மம் அது. இந்த தர்மம் நமக்கு பாம்புல வந்துருக்கும். பாம்புல இதுக்கு அத்தியாசம் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன், தர்மாத்தியாசம். ஏன்னா பாம்பு இப்படி வளைஞ்சேதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீட்டமா அப்படி கூட இருக்கலாம், சுருண்டு இருக்கலாம், இல்லையா? இப்ப கயிறு கயிறு சுருண்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாம்பும் அதே மாதிரி இருக்கும். கயிறு சுருளாம அப்படி கிடந்ததுன்னா அப்போ பாம்புன்னு பிரமம் வரும்போது அது சுருண்டு இருக்கிற மாதிரி பிரமம் வராது, இல்லையா? அப்படி பார்க்கறது என்ன ஆச்சுன்னா, இந்த தர்மங்கள்லாம் கயத்தினுடைய தர்மம் பாம்புக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல எரித்தா போல இருக்கிற வஸ்து இவனுக்கு பயத்தை கொடுக்கறது. அப்ப அது பாம்பா இருந்தா தான் பயத்தை கொடுக்க முடியும். அப்ப அந்த பயங்கரத்துவம் அப்படிங்கிறது இருக்கே, இது பாம்புட்டேந்து அதுக்கு வந்துருக்கு, பாம்புலேருந்து எரித்தா போல இருக்கிற வஸ்துவான கயத்துக்கு வந்துருக்கு. அப்ப இந்த ரெண்டு தர்மத்துக்கு பரஸ்பரம் அத்தியாசம் வந்தது. அதுக்காக அந்த ரஜ்ஜுல இருக்கக்கூடிய சகல தர்மமும் இதுல வரும்னு சொல்லக்கூடாது. அதுல உள்ள ரஜ்ஜுத்துவம் அப்படிங்கிறது இதுக்கு வருமோ? வராது. அதுல ஒரு பிளாஸ்டிக் கயிறு இல்ல மட்டனார் கயிறு அப்படின்னு இருக்கும்னு வச்சிருந்தோம். அந்த மட்டனார்னால ஆன பாம்பு அப்படின்னு பிராந்தி வராது. ஆக அதுல இருக்கக்கூடிய சில தர்மங்கள் இதுல அத்தியாசம் வருமே தவிர அதுல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் அங்கிருந்து அத்தியாசம் பண்ணி இங்கே வரணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. சில தர்மங்கள் மறையும், சில தர்மங்கள் தெரியும். அப்ப எது தெரியறதோ அதை மாத்திரம் வச்சுட்டு தர்மாத்தியாசம் சொல்ல வேண்டியதுதான். அதுக்காக இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அதுல இருக்கக்கூடிய எல்லா தர்மத்துக்கும் அத்தியாசம் ஆகணுங்கிறது கிடையாது. சில தர்மங்களுக்கு அத்தியாசம் வரலாம், சிலத்துக்கு வராம போகலாம். அதனால என்ன சொல்ல வேண்டியிருக்கு? கஸ்ய தர்மிணா கசம் புத்திர அத்தியாசம். எந்த ரூபத்தில் அந்த தர்மிக்கு அத்தியாசம் வருது, எந்த இடத்துல வருது, தர்மங்கள்லயும் எந்த தர்மங்களுக்கு அத்தியாசம் வருது, எதுக்கு வருது இல்லை அப்படிங்கிறத அங்கங்க கவனித்து பார்த்து அப்புறம்தான் சொல்லணும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியே சொல்லிட முடியாது. சங்கஸ்வேதா, சங்கம்ங்கிறது வாஸ்தவமா வெளுப்பா இருக்கும். ஆனா இவனுக்கு மாத்திரம் சீதகா அப்படின்னு தெரியுது, மஞ்சளா தெரிகிறது. மஞ்சளா தெரியறதுன்னு சொன்னா இப்ப என்னாச்சு, சங்கத்தினுடைய மற்ற ஆகாரங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அப்படியே இருக்கு. சங்கம் எப்படி இருக்குமோ சங்காதான் தெரியுது, சங்கத்தும் கூட தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அந்த ரூபம் ஒண்ணுதான் மாற்றி தெரியுது. அதனுடைய வெண்மை இருக்கு, அதுக்கு பதில் அது தெரியல, அதுக்கு பதில் அந்த ஸ்தானத்தில் மஞ்சள் தெரியுது, மஞ்சள் ரூபம் தெரியுது. அப்ப என்னாச்சு, ஏன் சங்கம் இங்க தெரிஞ்சுட்டே இருக்கு, அந்த சர்ப்பத்துல ரஜ்ஜு தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. எங்கேயுமே இந்த சமஸ்தலத்தில் நமக்கு எவ்வளவு பிரமம் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல சொல்லிட்டு போனோமே தவிர ஏன் இப்படி பிரமம் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. இதை பாஷ்யக்காரா வயமேவ பக்ஷியத், இந்த மேலேயே இந்த அத்தியாச பாஷ்யத்தையே முடியறிக்க எங்கேருந்து எந்த அம்சம் ஆத்மாவுக்கு வருது, ஆத்மாவிலேருந்து எந்த அம்சம் அனாத்மாவுக்கு போறதுங்கிறத அவரே விவரித்து சொல்ல போறார்.
அதனால அதை இப்ப நான் சொல்லலேன்னு. அகமிதம் மமேதம் இது அத்தியாசஸ்ய ஸ்வரூபம் தரிசயதி. அந்யோன்யஸ்மின் அந்யோன்யாத்மகதா மத்தியஸ்ய அந்யோன்ய தர்மாம்சாத்தியஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு அகமிதம் மமேதம் அப்படின்னு ஒண்ணு காமிக்கிறாரே, இது அத்தியாசத்தினுடைய ஒரு ஆகாரம். அத்தியாசத்தை உதாகரித்து காமிக்கிறோம். அகமிதம் அப்படின்னா என்ன? இதம்ங்கிற சப்தத்தினால சரீரத்தை வாங்கிக்க வேண்டியது, அகங்கிறது தன்னை வாங்கிக்க வேண்டியது, ஆத்மாவை. அப்ப என்னாச்சு? இதம் அகம் இதம் அப்படியே சொல்லணும் இல்லை. சரீரம்ங்கிறது மனுஷன், மனுஷ சரீரமா இருந்தால் அப்ப நான் மனுஷன், அகம் மனுஷா அப்படின்னு அத்தியாசம் ஏற்படுகிறது. அதே மாதிரி மம இதம், இந்த சரீரம் என்னுடைய சரீரம் அவனுக்கு தெரியுது. அப்படிதானே தெரியுது? நம்ம சரீரம் தானே நமக்கு தெரியுது. இந்த கை காலு எதை பார்த்தாலும் இது என்னுடைய கால் என்னுடைய கை அப்படின்னு தெரியுது, ஸ்பஷ்டமா தெரியுது. அப்ப எப்படி தெரியுது? இது மமத்துவ அத்தியாசம். அகம் மம அப்படின்னு 2 விதமான அத்தியாசம். இந்த அத்தியாசம் லோகத்துல பிரசித்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதனுடைய உதாரணமா அந்த ஸ்வரூபத்தை காண்பி. இப்போ இங்க ஒரு கேள்வி. அகமிதம் மமேதம் அப்படிங்கிறது அத்தியாசம் ஒத்துக்கிறது. ஆனா எந்த 2 அத்தியாசம்? ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இங்க எது ஆத்மா எது அனாத்மா? அகங்கிறது ஆத்மா, இதம்னு சொன்னது அனாத்மா, மனுஷன்னு சொன்னது அனாத்மா, அகம்னு சொன்னது ஆத்மா அப்படின்னு சொல்லணுமோ? அப்படி சொன்னால் உங்க சித்தாந்தம் எப்படின்னா அகங்கிறது ஆத்மா இல்லைன்னு சித்தாந்தம். அகம்னு எதை சொல்றோமோ அந்த அகங்கிறதுல ஒரு ஆத்மா கலந்திருக்கே தவிர அது வெறும் ஆத்மா கிடையாது. அகங்கிறது அந்தஸ்கரணம்ங்கிற ஒரு ஜடாம்சமும் சைதன்யாம்சமும் 2ம் சேர்ந்தா அதுதான் அகம் அப்படின்னு சொல்லி ஜீவனாக தெரியுது. அதே மாதிரி மாயையும் சுத்த சைதன்யமும் இது 2ம் சேர்ந்தா அதுதான் ஈஸ்வரம்னு தெரிகிறதுன்னு வச்சு. மாயையை விட்டுட்டோம்னா அப்போ ஈஸ்வரன் இல்லை. மாயினன்ட்டு மகேஸ்வரம். மாயை சேர்த்துட்டாதான் ஈஸ்வரன், அந்தஸ்கரணத்தை சேர்த்துட்டாதான் ஜீவன். அப்ப யாரு ஆத்மா? ஜீவன் தானே, ஜீவாத்மாவை தான் சொல்லணும். ஜீவாத்மானா அகம் அப்படின்னு நீங்க சொல்றது. ஆனா ஜீவாத்மாங்கிறது வெறும் ஆத்மா இல்லையே, அங்கதான் ஜடாம்சம் கலந்திருக்கு, அனாத்மா அம்சமும் சேர்ந்துதானே வந்திருக்கு. எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சொல்றார், கவலைப்பட வேண்டாம், அது முதல் அத்தியாசமா வச்சுப்போம். அதாவது ஒரு அத்தியாசத்துக்கு மேல இன்னொரு அத்தியாசம் மேல மேல வரலாம். அகம் அப்படிங்கிறத முதல் அத்தியாசம், அகம் இதம் அப்படின்னு காமிச்சாரோ பாஷிக்காரர், அதுல அகங்கிறத ஒரு அத்தியாசமா வச்சு விடுவோம். அந்த அத்தியாசத்துக்கு அப்புறம் அடுத்த அத்தியாசம் வந்தது. இப்படி வரலாம். இந்த மாதிரி முதல்ல அது பாம்பு அப்படின்னு தெரிஞ்சது, இது முதல் அத்தியாசம்னு வச்சு விடுவோம். இதையே அவன் நல்லா திருடப்படுத்தின்னு இருக்கான், இது பாம்பு தான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு 4 பேரை கடிச்சிருக்கு அப்படிங்கிறத யாரோ கலப்பி விட்டான். இப்ப என்னாச்சு? இந்த பாம்பு பல பேரை கடிச்சு கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இது அது மேல வரக்கூடிய அடுத்த அத்தியாசம். ஒரு அத்தியாசம் அந்த அத்தியாசத்துக்கு மேல இன்னும் 100 அத்தியாசம் வரலாம். மேல 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 எல்லாமே தப்பா இருக்கலாம். அந்த மாதிரி பாக்குறதே அகங்கிறதே ஒரு ஆத்மானாத்மனோகம் இத்தரேத்தர அத்தியாசம். அப்படி அத்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் அதுல இன்னொரு வேற வேற அத்தியாசங்கள் எல்லாம் வருது. இது பஞ்சபாதிகாச்சாரம் இங்க சொல்லிக் கொடுக்குறதுதான். அகங்கிறதே முதல் ஆத்மானாத்மனோகம் இத்தரேத்தர அத்தியாசங்கிறது உதாரணமா யோசனை. அகம்னு சொன்னானே, அகம்னு தெரிகிறது, இதுவே தான் அத்தியாசம். ஆத்மானாத்மனோகம் இத்தரேத்தர அத்தியாசம். இந்த அத்தியாசத்துக்கு மேல அடுத்த அத்தியாசமா வருது அகம் மனுஷியா. சரியா? அகம் மனுஷா, மம புத்திரா, அப்புறம் மேல மேல போயிட்டே இருக்கு. இதைத்தான் சொல்றார், அகமிதி தாவது பிரதமஹா அத்தியாசா. எல்லாருக்கும் அகங்கிறது முதல் அத்தியாசம் வருமா. அந்த அத்தியாசத்துக்கு அப்புறம் தான் பாக்கி எந்த அத்தியாசம். அகம் அத்தியாசம் இல்லாட்டா வேற எந்த அத்தியாசமும் நிற்காது. அது ஆச்சரியமான ஒரு விஷயம். எது பரியந்தம் இவன் தான் அகம்னு தெரிகின்றதோ அது பரியந்தம் அதோட சம்பந்தப்பட்டு உலகமே இவனோடதான் இருக்கு. ஆனா அகங்கிறது தெரிகிறது எப்போ நின்று போயிடுறதோ, எங்க போறது? சுசுப்தியில அகம்னே தெரியாதே. அப்ப அந்த சமயத்துல உலகத்தோடு இவனுக்கு சம்பந்தமே இல்லை, எதோடும் சம்பந்தமே இல்லையா? அப்ப அகங்கிறத உன்னை வச்சுதான் ஆதாரமா வச்சு அதுக்கு மேலே ஒவ்வொரு அத்தியாசமா ஏற்றி உலகத்தோட அவன் சம்பந்தப்பட்டு. அது இல்லாட்டா ஒண்ணுமே. ஆகையால அகங்கிற இந்த அத்தியாசம் முதல்ல வரக்கூடிய அத்தியாசம். அதுக்கப்புறம் மமாங்கிறது
அத்தியாசம். அப்ப கேட்டான், நானு அகம் இது நிரம்சம் சைத்தன்ய மாத்திரம் பிரதிபாசதே ந அம்சாந்தரம் அத்தியஸ்தம் அனத்தியஸ்தம் வா. இது கேள்வி. அகம் அப்படிங்கிறதே ஒரு அத்தியாசம்னு சொன்னேன். அத்தியாசம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் சேர்ந்து சாதாத்மியமாக தெரியாது. இதுக்குதான் அத்தியாசம்னு பேரு. அப்ப ரெண்டு அம்சம் அங்க இருக்கணும். இதுன்னு ஒண்ணு, அப்புறம் தெரியக்கூடிய ஒண்ணு, ரெண்டு இருக்கணும். இது ரஜதம் அப்படின்னா இதுன்னு ஒண்ணு இருக்கணும், தெரியக்கூடிய ரஜதம்னு ஒண்ணு இருக்கணும். ரெண்டுமா சேர்ந்து இது ரஜதம்னா அப்பதானே நம்ம அத்தியாசம் சொல்ல முடியும். அப்ப அகங்கிறதுல ரெண்டு இருக்கு, ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. நான் அப்படின்னு சொன்னா அது ஒரு பதார்த்தமானா எனக்கு தெரியுது. இது நான் அப்படி ஒண்ணு சொல்றது இல்லையே, நான் தானே சொல்றோம். அது எப்படி ரெண்டாச்சுன்னு கேட்டேன். ரெண்டு இருந்தா தான் அதுல அத்தியாசம் ஒண்ணுல வர முடியாது, ரெண்டு இருந்தா தான் அத்தியாசம் வர முடியும். அப்படி இருக்கிறச்ச ஒன்ன இன்னொன்னா மாத்தி புரிஞ்சுக்கிறதாக அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்ற, அந்த அகங்கிறதுல ரெண்டு அம்சம் இருக்கு அப்படிங்கிறத மேல சொல்லிக் கொடுக்க போறோம். அது விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணும். யதா அத்தியஸ்தாம்ச அந்தர்பாவா ததா தர்சயிஷ்யாமஹா. இந்த மேல அகங்கார டீக்கான ஒரு பாகம் வரும். அகங்காரத்தை பத்தி, அகம் பதார்த்தத்தை பத்தி விசாரிக்கக்கூடிய ஒரு பாகம் இங்கே வரும். அதுல தீர்மானம் பண்ணுவார், அகங்கிறது வெறும் ஆத்மா கிடையாது. அங்க மனசும் அந்தஸ்கரணமும் சேர்ந்தாதான் அகமாகும். அகங்கிற சப்தத்துக்கு அது விஷயமாகும். அதனாலதான் மனசை நாலா பிரிச்சு வச்சுக்கிறேன். ஏன் 4 விதமா பிரிக்கும் போது அகங்காரம்னு ஒரு பாகத்தை அதுக்கு சொல்றேன். சித்தம் அகங்காரம், மனஹா புத்தி அகங்காரா சித்தம் அப்படின்னு. அகங்காரங்கிறது அது அந்தஸ்கரண போயிருக்கான். அதனாலதான் அங்க இந்திரன் பிரஜாபதி கிட்ட பிரம்ம வித்தியை கத்துக்க போறானோ இல்லையோ, அப்ப ஒவ்வொரு அவஸ்தையா அவர் உபதேசம் பண்ணி விடுறாரு. அப்படி வரும்போது சுசுப்தி அவஸ்தைய உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் அவன் திரும்பி வரான். திரும்பி சந்தேகம் அங்க போறான். அங்க போகும்போது என்ன சொல்றான், இந்த தூங்குற அவஸ்தையில, சுசுப்தி அவஸ்தையில நான் இருக்கேன்னு கூட அவனுக்கு தெரியலையே, இதை நான் எப்படி ஆத்ம தியானம்னு எடுத்துக்க முடியும்? இதுதான் ஆத்மான்னு நான் இருக்கிறது கூட தெரியாத ஒரு நிலையா இருக்கே அப்படி பிரஜாபதி சொன்னார். நீ சொன்னது ரொம்ப சரி. அப்ப தான்ங்கிறது இல்லை. அப்ப ஆனா அவன் இருக்கான், அனுபவிக்கிற ஆத்மா இருக்கான், ஆனா அகங்கிறது அங்க இல்லை. அதனாலதான் ஆத்மா வேறுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஆத்மா வேற, அகம் இல்லை. அங்க அகம் இருந்தா தெரிஞ்சிருக்கும் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படி அகம் இல்லாததால்தான் அப்படி தெரியல. ஆனா ஆத்மா இருக்கு இல்லையா, அதனால ஆத்மா வேறு அகங்கிறது வேறுன்னு தெரியுது. அதனால அகங்கிறதுல ரெண்டு கலப்பு இருக்கு. இதுதான் ஹிருதய கிரந்தி, சிதஜித் கிரந்தி. இதம் இது அகங்கர்த்து போக சாதனம் காரியகரண சங்காதா அவகாசே. பாஷ்யத்துல அகமிதம் அப்படின்னா அகங்கிற பதார்த்தத்தை அர்த்தம் பண்ணிட்டேன். அதாவது அந்தஸ்கரணத்தோடு தாராத்மியத்தை அடைஞ்ச சைதன்யம் அப்படின்னு அர்த்தம். இதம்னு எதை சொல்றாருன்னா காரிய கரண சங்காதா. காரியம் சரீரத்துக்கு ஒரு பேர், பேர் வச்சுதான். காரியம்னா சரீரத்துக்கு பேருன்னு இல்லை. காரியம்னா உற்பத்தி ஆகக்கூடியது எல்லாமே காரியம்தான். ஆனா அப்படி இருந்தாலும் இந்த சாஸ்திரத்துல காரிய கரண சங்காதா அப்படின்னு சொல்ற இடத்துல காரியம்னா சரீரத்தை வாங்கிக்கணும், ஸ்தூல சரீரம். கரணம்னு இந்திரியத்தை வாங்கிக்கணும். இங்க மற்ற இடத்துல சாதகதமும் கரணம் அப்படின்னு சொன்னா லோகத்துல கரண சப்தத்துக்கு பல அர்த்தம் வரும். ஆனா காரிய கரண அப்படின்னு சொல்ற இடத்துல காரியம்னு சரீரத்தை வாங்கிட்டால் கரணம்ங்கிறது இந்திரியம். சரீரமும் இந்திரியங்களும் இது என்னுடைய ஒரு சேர்க்கை. நம்ம இருக்க எல்லா இந்திரியங்களோட சேர்ந்து ஒரு சரீரம் இருக்கு. இதைத்தான் அவர் இதம்னு சொல்லிட்டாங்க. அகம் இதம். ஆக இந்த சரீரத்தையே நான் சொல்லுகிறோமோ இல்லையோ, அதைத்தான் அவர் அகம் இதம்னு சொல்றார். இதம்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இல்லைன்னா அகம் மனுஷங்கிறதுல என்ன நான் மனுஷன் தானே அப்படின்னு அங்க ரெண்டுன்னு இருக்கு அப்படின்னு தெரியாத போகும். அகம் இதம்னு ரெண்டு சப்தத்தை பிரிச்சு வித்தியாசம் தெரியும்படியா போட்டா ஓ சரி, அப்ப இது அனாத்மா அப்படிங்கிறது பிரச்சனை புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இந்த மாதிரி சொன்னாங்க இதம். அதனாலதான் சொன்னா இதம் இது வஸ்துதான் பிரதிபாசதான். யாரு? மதுசூதன். இந்த சரீரத்தை போய் இதம் இதம் யாரும் சொல்றது இல்லை, நாம தான் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். அப்ப
இருக்கட்டும், நான் சொல்லிக்கிட்டோம் வேண்டாங்களே. ஆனாலும் அது வாஸ்தவத்துல இதம் தானே. இதம்னா அனாத்மா, நான்கிறது ஆத்மாவுக்கு பேருன்னு வச்சுப்போம். அப்ப என்னாச்சு, வாஸ்தவத்துல இது அனாத்மாவா தானே இருக்கு. நான் ஆத்மாவாக அது தெரிந்தால் கூட உண்மையில சாஸ்திர திருஷ்டியில அது அனாத்மாவாக இருந்துருக்கு. அதனாலதான் இதம்னு சொன்னான். அதைத்தான் காரிகரண சங்காதா அவபாசத்தை. மமேதம் இதிச்ச அகங்கர்த்தா ஸ்வத்வேன சத்திய சம்பந்தா. மமான்னு சொன்னா சம்பந்தம் தெரியும், இது என்னுடைய சரி அப்படின்னு சொல்றவங்க. அப்ப என்னாச்சு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் வந்து என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்வத்வங்கிற சம்பந்தம். ஸ்வத்வம் அப்படின்னு சம்பந்தம். ஸ்வத்வம்னா என்ன? ஒருத்தன் சிரமப்பட்டு வேலை செஞ்சு ஏதோ பணம் சம்பாதிக்கிறான். இப்ப சிரமப்பட்டுன்னு நான் இருக்கா சொல்றேன், ஏதோ வேலை செஞ்சு சம்பாதிக்கிறான்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டால், இவன் செய்யக்கூடிய அந்த வேலை இருக்கு காரியம், இந்த காரியமே அந்த பணத்துல இவனுடைய ஸ்வத்வத்தை உண்டாக்கும். இப்ப இல்லைன்னா இந்த பணம் யாருக்கிட்ட இருக்கும்? இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். அவருக்காக இவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சான், அதுக்கு கூலியா அவர் பணம் கொடுக்குறாரு வச்சுருக்கான். இப்ப இவன் செஞ்ச வேலை இருக்கு, இது என்ன பண்றது? இவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்துல இவனுக்கு ஸ்வத்வத்தை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் அதுக்கு இவன் சுவாமி. இவன் வேலை செய்யாம அவர் கொடுத்தாருன்னா அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்னா, அவர் தானம் பண்றாராம், இவர் பிரதிகிரகம் பண்றாராம். பிரதிகிரகம்ங்கிறது ஸ்வத்வத்தை உண்டாகும். ஒருத்தர் இன்னொருக்கு கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அது அவனுடைய சுவம். யாருக்கு கொடுத்தோமோ அவனுடையது. ஆனா அவன் பிரதிகிரகம் பண்ணியிருக்கான். இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றது பிரதிகிரகம். பிரதிகிரகங்கிறது அதுல ஸ்வத்வத்தை உண்டாக்குறது. சரியா? அப்பலேருந்து அது ஸ்வம், இது இவருடைய சுவாமி. இவன் சம்பாதிச்சது திருடினா ஆகாது. இன்னொருத்தரோடது கேட்காமலே தூக்கிட்டு வந்துட்டான். இப்ப என்னாச்சு, இருக்க பொருள் இவன்கிட்ட தான் இருக்கு, ஆனா இவருடைய சுவம் அது ஆயிடாது. ஏன்னா ஸ்வத்துவங்கிறது அதுல உண்டாகணும்னா அதுக்கு சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வேலை செய்யறது, பிரதிகிரகம் பண்றது, இதை தவிரவும் சிலது சொல்லியிருக்கு. இந்த உத்தவருத்தின்னு சொல்லி இலவஞ்சான சொல்லியிருக்கு. அதுக்காக அந்த அவெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க கிடக்கிற அந்த தானியங்கள் எல்லாம் பொறுத்து எடுத்துன்னு வருவான். பொறுத்து எடுத்துட்டு வந்தா அவளுடைய சொத்தும் அதுல வருதுன்னு சொத்தும் வந்துடும். இனிமேல் வேற யாரும் அதை கேட்க முடியாது. இது எப்படி நீ எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாள்னா அதுக்கப்புறம் அந்த தானியம் யாரு எடுத்தானோ அவனுடைய சொம்மாறுது. இதனாலேயே சொத்தம் உண்டாகிறது. எந்த காரணங்கள்னாலே ஒரு வஸ்துவில ஒருத்தனுக்கு சொத்தம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். இது மீமாம்சையிலும் விசாரம் வரும், எல்லாம் பண்ணி. ஆனால் இந்த சரீரத்துல இவனுக்கு எப்படி சொத்தம் வந்தது? இவன் என்ன பண்ணான்? இவனுக்கே தெரியாது எப்படி இவனுக்கு தனி வந்ததுங்கிறது. இவன் எப்படி சம்பாதிச்சான் அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது. இவன் கர்மா பண்ணி சம்பாதிச்சான். இல்லைன்னா இவனுக்கு இந்த சரீரம் கிடைக்காது. யாரோ கொடுத்தானே சொல்ல முடியாது. இது எப்படி வந்ததுன்னா, இவன் தான் இந்த வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கான். அந்த பண்ணின கர்மாவுக்கு பலமாக இது வந்தால் அப்ப இது இவனுடைய சொத்து தானே. அதனால இவன் பண்ணின கர்மாவான இவனுக்கு கிடைச்சி இருக்கிறதுனாலே இந்த காரியகரண சங்காதம் இவனுக்கு ஒரு சொந்தமானதாக. இதுதான் ஸ்வத்துவம். அகங்கர்த்தரா, அகம் நம்ம ஒருத்தனை சொன்னோமே, அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த சரீரத்துக்கும் ஸ்வத்துவம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதாங்க. இதான் ஸ்வஸ்வாமி பாவம். இதுக்காக மமானு சொல்லி காமிச்சாங்க. இதுக்கு மேல சொன்னா, நீங்க சொல்றதெல்லாம் அழகா இருக்கு, இது எல்லாருமே ஒத்துந்த விஷயம்தான். ஆனா அத்தியாசம்ங்கிறத மாத்திரம்தான் எல்லாரும் ஆட்சேபம். இப்ப இந்த பூர்வபக்ஷி இப்ப அத்தியாசம் கிடையாது அப்படின்னு ஆட்சேபம் பண்ணினானே, அவன்கிட்ட கேட்டால் அவன் இதை எங்கேயாவது தப்புன்னு சொல்லுவனும். இது என்னுடைய சரீரம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதை யாருமே ஆட்சேபிக்க மாட்டான். ஏன்னா நான் பண்ண கர்மா அதனால வந்தது அப்படிங்கிறத பூர்வபக்ஷியும் ஒத்துப்பான். அப்படி இருக்கிறக்க இந்த பூர்வபக்ஷி ஒத்துக்காததாகவும் அவன் ஏதோ இதை ஒத்துக்காத மாதிரியும் நீங்க புதுசா ஏதோ சொல்ற மாதிரின்னு சொல்லி அவன் சொல்றத கண்டனம் பண்ணி அத்தியாசம்னு சொல்றேங்கிறேல இதுல என்ன விசேஷம்? இதுல ஒன்றும் அத்தியாசமே தெரியல. இவ்வளவுதான். அவன் அத்தியாசம் இருக்குன்னு சொல்ல மாட்டான். என்னுடைய சரீரம்னு நான் சொன்னா எப்படிப்பா இது உன் சரீரம் ஆச்சுன்னு கேட்டா இது இந்த விதம்தான், வேற ஒன்றும் அங்க சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இது அத்தியாசம் இல்லைன்னு அவன் சொல்றான், அத்தியாசம்னு சித்தாந்தி சொல்றான். இவ்வளவுதானே வித்தியாசம். மற்றபடி மமேதம் அகமிதம்ங்கிறதெல்லாம் வித்தியாசமே இல்லை.
அப்ப நீங்க என்ன இது அத்தியாசம்ங்கிறத மாத்திரம் புதுசா உன்னை சேர்க்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேள்வி வருது. ஆனா வாஸ்தவத்துல அப்படிதான். அதாவது இந்த சம்பந்தம்ங்கிறது எது இருக்கோ இந்த சம்பந்தத்தெல்லாம் நாம் புதுசா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா லோகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய விவகாரத்தை வச்சுதான் நாம விவகாரம் பண்ணணும். ஆனா அந்த விவகாரம் அத்தியாசத்தால வந்ததுன்னு சொல்றோம். இதுதான் வேதாந்தி. நீ பண்ற விவகாரம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பண்றது கூட தப்பு, அந்த மித்யாஜானத்தினால வந்தது. இவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுக்கணும், வேற ஒண்ணும். அதனாலே நீங்க சொல்ற விதத்துல கர்மாலாம் பண்ணி அதனாலதான் காரியகரண சங்காதம் வந்தது எல்லாமே அது வேண்டாம்னு சொல்லல. ஆனால் அதை நான் சொல்லி விவகாரம் பண்றீங்க, அது என்னுடையதுன்னு சொல்றீங்க, அங்க அத்தியாசம் தான் மூலமே தவிர வேற யதார்த்தமாக சொல்றதுக்கு ஒண்ணு. அதான் கேட்டான். தத்திர கிஞ்சித்து அத்தியஸ்தமிவ திருஷ்யதே. இங்க ஏன்னா அத்தியாசம் மாதிரி ஒன்றும் தெரியலையே, எல்லாம் ரைட்டா தானே இருக்கு. இப்ப சொன்ன சம்பந்தங்கள்லாம் கரெக்டா இருக்கு. எதைவ அகங்கர்த்தா அத்தியாசாத்மகா ததைவ தது உபகரணஸ்யாபி ததாத்மகத்துவ சித்தி. பதில் சொல்றாரு சித்தாந்தி சொல்றாரு உச்சியது. நான் ஆரம்பத்திலேயே இதுக்கு போட்டுட்டேன் மூலே குஷாரம். அகம் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு பதார்த்தம் இல்லை, அது ஒரு அத்தியஸ்தம். ரெண்டு கலந்தது, ரெண்டையும் சேர்த்து ஒன்னா நினைச்சிட்டு வந்தது. அது அத்தியஸ்தம்னு சொன்னா அந்த அகங்கிறதுக்கு தானே அது பண்ணின கர்மாவால வந்தது தானே இது. யாருக்கு சொந்தம் இதுன்னு கேட்டா சைதன்யத்துக்கு சொந்தமா அந்த கண்ணத்துக்கு சொந்தமான பிரிச்சா சரியா வராது. அத்தியஸ்தமான அகம் பதார்த்தத்துக்கு இந்த சரீரம் சொந்தம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அதுதான் வேலை பண்ணிட்டு அதுக்குதான் பலம் கிடைக்குது. அப்படி பார்க்கறது அகம் பதார்த்தமே முதல்ல அத்தியஸ்தம், அது வெறும் ஒண்ணு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா அது சம்பாதிச்ச இந்த சரீரமானது அத்தியஸ்தம் இல்லாம எப்படி போகும்? அதுக்காக தான் சொல்றேன். யதா ஏவ அகங்கர்த்தா அத்தியாசாத்மகா. அகங்கர்த்தானா அகம் பதார்த்தம்னு வச்சிருக்கணும், நானே சொல்லிக்கிறோம். அவனே முதல்ல அத்தியாச ஸ்வரூபம். ததைவ தது உபகரணஸ்யாபி ததாத்மகத்துவ சித்தி. அப்ப அவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு உபகரணமாக இருக்கக்கூடியதுன்னு சொன்னா இந்த காரியகரண சங்காதமும் அத்தியஸ்தமா தான் இருந்தா. அப்படி எங்க பார்த்தோம்னு கேட்டா அவங்க சொல்றார், நகி ஸ்வப்னாவாப்த ராஜ்யாபிஷேகஸ்ய மாஹேந்திரஜால நிர்மிதஸ்ய வா ராஜ்ஞா ராஜ்யோபகரணம் பரமார்த்த தத்பவதி. ரெண்டு உதாரணம். வெறும் ரொம்ப சரித்திரமா இருக்கான் மொத்தம், பணமே கிடையாது, பணங்காட்சி கிடையாது. சொப்பனம் பார்த்தான், சொப்பனத்துல அவன் ராஜாவாயிட்ட மாதிரி வந்தது. ஒரு ராஜ்யாபிஷேகம் நடந்து பெரிய ராஜ்யத்துக்கு அவன் அதிபதியா இருக்க மாதிரி வந்தது. இப்ப என்னாச்சு, அவன் ராஜ்யாபிஷேகமாயி ராஜா ஆயிட்டான் இல்லையா. இப்ப ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு சாதனமா உபகரணங்கள்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்ப இவன் ராஜாவானதே முதல்ல பொய். ராஜாவானது பொய்யா இருக்கட்டும், ஆனா அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது வாஸ்தவம் தானேன்னு சொல்லுவாளோ? அது சொல்ல மாட்டான் இல்லையா. ராஜாவானது பொய்ன்னு சொன்னா அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது பொய் தான். அதே மாதிரி அவன் ராஜ்யம் பண்ணறதுக்கு எந்த உபகரணம் சாதனங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தினான்னு சொல்றானோ அதுவும் போயிடும், அதுவும் எனக்கு வரும். ஆகையாலே சொப்னாவாப்த ராஜ்யாபிஷேகத்திய, சொப்னத்துல ராஜ்யாபிஷேகம் இவனுக்கு வந்ததோ அவனுக்கு ராஜ்யோபகரணம், அவன் ராஜ்யம் பண்ணியிருக்கான், அதுக்கெல்லாம் நல்ல இதெல்லாம் சட்டங்கள்லாம் போட்டு நிர்வாகம் பண்ணான்னா அதுவும் பொய்யாதான், அதுவும் அர்த்தமா இருக்கு. அதே மாதிரி மகேந்திரஜால நிர்மிதத்திய ஸ்வராஜ்யா, ஜாகிரத்திலேயே சொல்லலாம். ஒரு மாயாவி இந்திரஜால வித்தியகாரம் ஒரு ராஜாவை தயார் பண்ணி காமிக்கிறான். அவன் ஏதோ பல காரியங்கள்லாம் பண்றான். முதல்ல ராஜாவே அங்க மாய உண்மை இல்லை அப்படின்னா அவன் எதை உபயோகப்படுத்தினானோ அந்த சாதனங்கள்லாம் மாத்திரம் உண்மையா இருக்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனாலே அதே மாதிரி அகங்கர்த்தான்னு எது சொல்றோமோ அதுவே முதல்ல உண்மை இல்லைன்னு சொல்லிட்டா அவன் தன் கர்மாவால சம்பாத்தியம் பண்ணி வந்தது இந்த சரீர இந்திரிய சங்காத்தம்னு சொன்னா இது மாத்திரம் எப்படி அபியஸ்தம் இல்லாம போகும்? இதுவும் மாயிசந்தான். ஏவம் அகம் கர்த்திருவ பிரமுகா கிரியாகாரக பலாத்மக லோக வியவஹார அத்தியஸ்தா நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வபாவே ஆத்ம. இப்படியாக அகங்கர்த்திருவ பிரமுகா அங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா அகம் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறது. அதுதான் முதல் அத்தியாகம்.
அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அந்த ஆத்மாவில தான் அத்தியாசம். எப்படின்னா அந்த ஆத்மா உண்மையில எப்படி இருக்குன்னா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா. அதாவது நித்தியம்ங்கிறது நமக்கு தெரியும், அழிவு இல்லாதது அப்படின்னு. இது என்ன சொல்றோம்னா அதுல நாம எதை அத்தியாசம் பண்ணினோமோ அது அதுக்கு நேர விபரீதமான சுபாவம் கொண்டதாக இருக்கு. அது நித்தியமா இருக்குன்னா அதுல அத்தியாசம் பண்ணின இந்த தேகாதிகள்லாம் அனித்தியமா இருந்தது. அதே மாதிரி அந்த ஆத்மஸ்வரூபம் சுத்தமா இருக்குன்னு சொன்னா இந்த தேகம் அப்படி இல்லை, அசுத்தமா இருக்கு. புத்தம்னா தியானஸ்வரூபம்னு இருக்கும். அது சைதன்ய ஸ்வரூபமா இருக்குன்னா இது ஜடஸ்வரூபமா இருக்கு. அது நித்திய முக்த சுவாவமா இருக்கு. முக்த சுவாவமா இருக்குன்னு சொன்னா இது அப்படி இல்லை, இது பந்தத்துக்கா பந்த சுவாவமா இருக்கு. இப்படி விபரீதமான சுவாவம் உள்ள ஒண்ணு அதுல போய் மறைக்க தெரியறதுன்னு சொன்னா அது நிச்சயமா அத்தியாசம் தான், நிஜமா இருக்க முடியாது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக சொல்ற அகங்கர்த்திருவ பிரமுகா கிரியா காரக பலாத்மகா லோக விவகாரா. கிரியாங்கிறது எப்படின்னா இந்த அகங்கிறது எப்போ அத்தியாசம் ஆயிடுறதோ அதுக்கப்புறம் அவன் தான் கர்த்தாவாகிறான். கர்த்தா எப்படி ஆகிறான்? காரியங்கள் எல்லாம் பண்றதுனால கர்த்தாவாகிறான். நிறைய கர்மாக்கள்லாம் அனுஷ்டானம் பண்றதுனாலே அவன் கர்த்தா ஆகிறான். அப்படி அனுஷ்டானம் பண்றதுக்கு அவன் நிறைய சகாயம் தேவைப்படுறது, அவனுக்கு நிறைய சாதனங்கள் எல்லாம் வச்சுட்டு பண்றான். அப்ப என்னாச்சு, அதெல்லாம் காரகன்னு வச்சுக்க வேண்டும், கிரியா காரக. அதுக்கு மேல பலாத்மக நான் சொல்றான். இவ்வளவு பண்ணினால் யாருக்கு பலம் வருது? இவனுக்கு தான் பலம் வரும். எல்லாருமா சேர்ந்து நிறைய பண்ணினான். ரித்திக்குகள் எஜமானன் எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய யாகத்தை நடத்தி வச்சான். அதுக்கப்புறம் பலம் யாருக்கு வருதுன்னு கேட்டா இந்த எஜமானனுக்கு தான் வரும், ரித்திக்கு இல்லை. இப்ப என்னாச்சு, இந்த எஜமானன் கர்த்தா பல காரகங்களை சேர்த்து அவன் கிரியையை பண்றான். பண்ணினா அந்த கிரியையுடைய பலம் அப்புறமா இவனுக்கு வருது, போக்திருத்துவம் வருது. இது எல்லாமே கர்த்திருத்துவம், காரக சம்பந்தம், அதே மாதிரி பலபோக்திருத்துவம். இது மூணுமே சித்த சுத்த புத்த முக்த ஸ்வபாவே ஆத்மனி இப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவில சாந்தியா தோன்றது அத்தியாசத்தினால சொல்றது உண்மை. அத இது பொய்யானதுனால நமக்கு என்ன லாபம்? இந்த பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு இருக்கட்டும், ஆனா அதை சொல்லணும்னு என்ன அவசியம் நமக்கு? இந்த சாஸ்திரத்துல அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா சொல்றார், எனக்கு அது பொய்னு சொன்னாதான் மேல சாஸ்திரம் ஏறும். இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம விசாரம். ஆரம்பிக்கணும்னு சொன்னா இதுக்கு பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லணும். பிரயோஜனம் உண்டுன்னு சொன்னா தத்துவஞானத்தினாலே பிரம்மஞானத்தினாலே இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு இருந்தா தான் முடியும். தத்துவஞானத்தினால இது நிவர்த்தி ஆகணும்னா இது பொய்யா இருந்தா தான் போகும். உண்மையை தெரிஞ்சின்றதுனாலே இது காணாம போயிடும்னு சொன்னா அது பொய் தான் காணாம போகும் இல்லையா? அதனாலே தத்துவஞானத்தினால நிவர்த்தி ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் பிரபஞ்சம் ஆத்மாவில தெரிகிறது பொய்யானதுன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டா பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் விஷயமே கிடையாது. பிரபஞ்சம் போல சத்தியம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்து போட்டோம். எனக்கு ஆத்மாவை தானே தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டா அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சு போயிடும். இதுல என்ன வாஸ்தவமான இதுன்னு கேட்டதுன்னா, பிரபஞ்சம் மிச்சா அப்படின்னு சொன்னா பல பேர் வருத்தப்பட்டு விடுறாங்க. வருத்தப்பட்டு அதை எப்படி சொல்லலாம், அவ்வளவு பிரமாணத்தினால எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, பளிச்சுன்னு தெரியுது, பாதமும் இல்லை ஒண்ணும் இல்லை, எப்படி நீங்க பொய்னு சொல்லலாம்னு சண்டைக்கு வராங்க. எனக்கு அதை பொய்னு சொல்லி அவளுடைய வேஷத்துக்கு நாம் பாத்திரமாகணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது. இதை பொய்னு சொல்லாட்டா எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய நஷ்டமும் இல்லை. ஏன் நஷ்டம் இல்லைன்னு கேட்டால், இவாளுக்கு தத்துவஞானம் வந்தால் அப்புறம் தானா தெரிஞ்சு போறது. ஒரு பிராந்தன் அதை போய் சர்ப்பம் சொல்லிட்டு இருக்கான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை பெருசா நிர்பந்தப்படுத்தி புரிய வச்சுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அவனுக்கே எப்போ தெரியுமோ, உண்மை தெரியுமோ சரியா போயிடும், ஆமான்னு தெரிஞ்சு போயிடும். அந்த விதத்துல நாம விட்டுவிடலாம். எப்போ தெரியறதோ தெரியட்டுமே, நாம எதுக்காக அவனை போய் இது பண்ணோம் அப்படின்னு விடலாம். ஆனால் இப்போ என்ன மாதிரி ஒரு ஸ்திதின்னு கேட்டா, இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுக்கே இடங்கள் இருக்குவதனால. ஏன்னா தத்துவஞானத்தினால பந்தத்துக்கு நிவர்த்தி வரணும். அப்பதான் தத்துவஞானத்துல முமுட்சுவுக்கு இச்சை வரணும். மோட்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்தானே முமுட்சு, அவன் தத்துவஞானத்துல ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு பந்த நிவர்த்திக்கு அது சாதனமா இருந்தா தானே முடியும். அப்படி இருந்தா தானே அந்த தத்துவஞானத்துக்காக ஒரு சாஸ்திரம் பண்றது சரியா வரும்.
அப்ப தத்துவஞானத்தினால நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா இந்த பந்தத்தை மிச்சான்னு சொல்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு, இல்லாட்டா முடியாது, போகாது சொல்ற விஷயம். அதனால அதைத்தான் சொல்றார், தாதிருக் பிரம்மாத்மானுபவ பரியந்தா ஞானம் அனர்த்தஹேதோஹோ அத்தியாசஸ்ய நிவர்த்தி உபபத்தியதே. தான் மத்தியவாதிகாச்சாரி. அதனால தாதிருக் பிரம்மாத்மானுபவம், தாதிருக்னா என்ன தெரியுமோ, நித்திய சுத்த முக்த ஸ்லோகம். இப்ப நான் யாருன்னு கேட்டா மனுஷன் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நான் உண்மையில நித்திய சுத்த முக்த சுபாவம் இருந்தாலும் நான் அப்படி தெரிஞ்சுக்கலையோ, என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லையோ, நான் மாற்றிதானே அத்தியாசமா தானே தெரிஞ்சுட்டு இருக்கேன். இப்ப எப்படி எனக்கு பிரம்மாத்மா அனுபவம் வரணும்னா, சாதன் பிரம்மாத்மா அகம் நித்திய சுத்த முக்த சுபாவா அகம் பிரம்மா அப்படிங்கிற ஒரு அனுபவம் வரணும். இதைத்தான் சொல்றது சாதன் பிரம்மாத்மா அனுபவ பரியந்தா ஞான. அந்த தியானம் வந்தால் இது தத்துவ தியானம். அப்புறம் இந்த அத்தியாசங்கள்லாம் இருக்காது. எதுல எது அத்தியஸ்தமோ அது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் சிரமம் காணாம போகும். ரஜ்ஜுல சர்ப்பம் அத்தியஸ்தம்னு சொல்றது, ரஜ்ஜு தெரிஞ்சாச்சுன்னா அப்புறம் சர்ப்பம் இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த நித்திய சுத்த முக்த ஸ்வபாவா ஆத்மா அகம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இந்த சிரமம் எதுவுமே இருக்க முடியாது. அதனால அனர்த்தகேதுவான அத்தியாசம், அத்தியாசத்துக்கு நிவர்த்தி ரூபப்படுத்து. நிவர்த்தினா அபாவம், முன்னாடி இருந்து போறதுன்னு அர்த்தம். நிவர்த்தின்னு சொன்னா முன்னாடி இருந்தது அப்புறம் போயிடுது அப்படிங்கிற நிவர்த்தி இங்க இல்லை, இல்லவே இல்லைன்னு. அப்படிதானே நம்ம அங்க சொல்றோம். ரஜ்ஜுல ரஜ்ஜுன்னு தெரிஞ்சாச்சுன்னா சர்ப்பம் இருந்து போச்சுன்னு நாம சொல்ல மாட்டோம். வரல, சர்ப்பமே வரலன்னு தானே சொல்லுவோம். அந்த நிவர்த்தி அத்தியாசத்தை நிவர்த்தி உபபத்தியதே. இந்த காரணத்தினாலே ததர்த்த விஷய வேதாந்த மீமாம்சா ஆரம்பா உபபத்தியது. அதுக்கு அர்த்தம் அந்த தத்துவஞானத்துடைய விஷயம் என்ன, பிரம்மாத்மைக்கியம். அந்த பிரம்மாத்மைக்கியத்தை தெரியும், அதை பத்தி அதை விஷயமாக கொண்ட வேதாந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறது இப்போது ஆரம்பிக்கப்படுகிறது. வேதாந்த மீமாம்சா ஆரம்பா உபபத்தி. இதுதான் முதல் அத்தியாசத்துல, அத்தியாச பாஷ்யத்துல முதல்ல ஒரு ஆக்ஷேபம், நைசர்கிகோயோக விவகாரம் புது. இதுக்கு அடுத்தது அடுத்த பாஷ்யம், ஆக ஓயம் அத்தியாசோ நாம். இங்க ஒரு விபாகம் பண்றோம். இந்த அத்தியாச பாஷ்யத்துக்குள்ளேயே ஆக ஓயம் அத்தியாசோ நாமலேருந்து ஆரம்பிச்சு அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்லுற பாவம், அதுக்கப்புறம் அத்தியாசம் இருக்குன்னு எப்படி நம்புறது, அதுக்கு பிரமாணம் சொல்லி அதை சம்பாவனா பாஷ்யம்னு சொல்லிட்டு, அப்புறம் திருடமா நிச்சயம் பண்றதுக்கு பிரமாண பாஷ்யம். இந்த மாதிரி அதுல பிரிச்சிருக்க அத்தியாச பாஷ்யத்துக்குள்ள. முதல்ல அத்தியாசத்துல வரவே முடியாதுன்னு ஒரு பூர்வபக்ஷத்துக்கு அப்படி இல்லை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் லட்சணம் சொல்லி பிரமாணம் சொல்லி இதெல்லாம் சொல்லி ஸ்தாபனம் பண்ணக்கூடியதாக விபாகம் பண்ண அதை சொல்றாங்க. ஆகோயம் அத்தியாசோ நாம இத்தியாதி ஆரம்பிச்ச அத்தியாச சித்தி பரம் சாட்சி. இது எல்லாருமே சேர்த்து மொத்தமா சொன்னா அத்தியாசத்தை சாதிக்கக்கூடியது. சாதிக்கக்கூடியதுன்னா லட்சணம் பிரமாணம் இது ரெண்டு சொன்னால் ஒரு விஷயத்தை சாதிக்கதாக ஆகும். லட்சண பிரமாணாத்னா வஸ்து சித்தி. லட்சணம் பிரமாணம் ரெண்டும் சொல்லி தெளிவுபடுத்தணும். நடுப்புற சம்பாவனையும் அதுக்குள்ள சேர்ந்தது. இந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பாதிக்கலாம், இருக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது மனசுல வந்தா தான் பிரமாணத்தினால அதை இருக்குன்னு தீர்மானம் பண்ண முடியும். அது ஒரு அவசியம் சொல்லியிருக்காங்க. லட்சண பிரமாணாத்னாம் வஸ்து சித்தி சொல்றது மானாதீனா மேய சித்தி மானசித்திஸ்து லட்சணா அப்படின்னு ஒரு தர்க்கத்திலாம் சொல்லுவாங்க. நமக்கு பிரமேயம் பிரமாணத்தினால சித்திக்கிறது. லட்சணம் என்னத்துக்கு? பிரமாணம் சொன்னா போருமோ நமக்கே சந்தேகம் வரும். பிரமாணத்தினாலதானே அந்த வஸ்து இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கிறதுக்கு பிரமாணம் சொன்னா போருமே, அந்த பிரமாணத்தை உபயோகிச்சு நம்ம புரிஞ்சுக்க போறோம். லட்சணம் என்னத்துக்கு அப்படின்னு கேள்வி. அதுக்கு சொல்ற அந்த பிரமாணம் ஆகணும்னு சொன்னா அப்ப லட்சணம் இருந்தா தான் முடியும், லட்சணம் இல்லாமல் முடியாது. இதுக்கு நான் என்ன உதாரணம் சொல்லுவேன்னு சொன்னா, பல பிராணிகளை நம்ம பார்க்கிறோம். அதுல மாடு இருக்கு, குதிரை இருக்கு, ஆடு இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் பசு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். மாட்டுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. அந்த லட்சணம் யாருக்கு தெரியுமோ அவனால தான் இது மாடுன்னு கண்டுபிடிக்க முடியும் இல்லையா?
இல்லைன்னா மாட்டுக்கும் அஸ்வத்துக்கும் லட்சணம் தெரியாதவன் இது மாடுன்னும் அது இது அஸ்வம் குதிரைன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை, கண்ணு இருந்தா இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான். இது மாடுதானா இல்லையா, இது குதிரையா இல்லையா, இது ஆடா மாடா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அந்த ஆடு மாடு அதனுடைய வித்தியாசங்கள் என்ன, எப்படி இருந்தா அது மாடாகும், எப்படி இருந்தா ஆடாகும், அந்த லட்சணம் அதுக்குன்னு இருக்கக்கூடிய லட்சணம் தெரிஞ்சிருந்தா தான் இது அவனால் தீர்மானம் பண்ண முடியும். இங்க என்ன பார்க்கலாம்னா, இவன் தீர்மானம் பண்றதுக்கு கண்ணு வேணும், கண்ணால பார்த்துதான் சொல்லணும். ஆனால் கண்ணு மாத்திரம் இருந்தா இவனால இதை தீர்மானம் பண்ண முடியும். லட்சணம் தெரியாமல் வெறும் கண்ணை வச்சுட்டு இதை பார்த்து என்னன்னு சொன்னா தெரியலன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி இந்த சாஸ்திரியமா சொல்றதுக்கு இந்த காந்தர்வ சாஸ்திர அபியாசம் இல்லாதவன் சங்கீதம் கேட்கும் போது காது இருக்கிறதுனால அவனுக்கும் காதல விழும், அந்த ஸ்வரங்கள்லாம் காதல விழும். ஆனா எது எந்த ஸ்வரம்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப காந்தர்வ சாஸ்திர அபியாசம் பண்ணி அந்தந்த ஸ்வரத்துடைய லட்சணத்தை அவன் பிடிச்சிருந்தான்னா தெரிஞ்சிருந்தானே ஆனால் அப்புறம் அவனுக்கு தெரியும், விசேஷமா தெரியும். இப்ப எல்லா இடத்துலையும் சாமிக்கும் லட்சணம் தெரியாமல் வெறும் பிரமாணத்தை வச்சுட்டு உங்களால பிரமேயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால லட்சணம் அவசியம் தெரியாது. லட்சணம் அதுக்கப்புறம் பிரமாணம் சொல்றதுக்கு முன்னாடி சம்பாவனா புத்தின்னு ஒண்ணு வரணும். இவனுக்கு இது ஒரு வஸ்து இருக்கலாம்னு மனசுல ஒரு சின்ன சந்தேகமாவது இருந்தால்தான் இருக்குன்னு சொல்றத ஒத்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்படி ஒரு வஸ்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு மனசுல வச்சுட்டு இருந்தான்னு வச்சுட்டோம், நான் பிரமாணம் சொன்னா கூட அவன் அதை நம்ப முடியாது. அப்ப என்ன ஆகும், சம்பாவனா புத்தின்னு வரணும். நாமதீக்காரர் இந்த இடத்துல சொல்றார், நாம ஈஸ்வரனை சாதிக்கிறதுக்கு பிரமாணமாக வேதத்தை தான் வச்சுட்டு இருக்கோம். வேதம் ஒண்ணு சாஸ்திரயோனித்வா அப்படிங்கிற அதிகரணத்துல சாஸ்திரம் தான் ஈஸ்வரன் இருக்காருங்கிறத காண்பித்து கொடுக்கக்கூடிய பிரமாணம் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். அனுமானத்தினால முடியாது. அப்போ தார்க்கிகன் சொல்லக்கூடிய அனுமான பிரமாணம் இருக்கு, அது உங்களுக்கு சுத்தமா உபயோகம் இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை, அது எனக்கு வேணும். சாஸ்திரத்தினால ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிற தீர்மானம் பண்றதுக்கும் எனக்கு தார்க்கிகன் சொல்லக்கூடிய அந்த வழிமுறை இருக்கே, ஈஸ்வரனை சாதிக்கக்கூடிய ஒரு அனுமானம், அந்த அனுமானம் எனக்கு தேவைப்படுறதுங்கிறார். எதுக்காக தேவைப்படுறதுன்னு கேட்டால் அதை வச்சு யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கணும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் ஏற்படுறது. ஏன்னா ஈஸ்வரனை பத்தி நம்ம விவகாரத்துல சுத்தமா இல்லாத காரணத்தினாலே அப்படி இருக்காருன்னு சொன்னா பொய்ன்னு விடுவோம், உடனே பொய்ன்னு தான் சொல்லுவோம். அப்படி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னா மனசு ஏற்றுக்காது. இவ்வளவு பெரிய ஜெகத்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லும் போது இதுக்கு ஒரு கர்த்தா இல்லாம போக முடியுமா? அதனால கிருத்தியம் புராதிகம் சகரத்திற்கும் காரியத்துவா கதவத்து அவன் சொல்லி வச்சுவான்னு வச்சுங்களேன். ஓ அப்படி இருக்கலாம் போல இருக்கு, யாரோ இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சின்ன இடம் கொடுக்கும் மனசு. அப்படி கொடுத்தாச்சுன்னா இங்க சாஸ்திரம் பிரமாணமா இது இதமித்தம், இதுதான் அந்த ஈஸ்வரன் ஜெகத்தை நிர்மாணம் பண்ணியவர் இவர் தான் அப்படின்னு சொன்னா மனசு ஏறும். சம்பாவனை இல்லாத சமயத்துல நீங்க என்ன சொன்னாலும் மனசுல ஏறாது. அது சொல்லியிருக்க சம்பாவிதா பிரதிஜாயாம் பக்ஷா சாத்தியேத ஹேதுனா நதஸ்ய ஹேதுசிஸ்திராணம் உற்பதன்னேவ யோஹதா யதாச்ச வந்தியாஜனனின்னு ஒரு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ. இங்க ஆரம்பத்திலேயே போச்சு, இதுக்கு மேல இந்த மாதிரி சம்பவிக்காது. ஜனனின்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் வந்தியா இல்லை இல்லையா? அப்படி ஆரம்பிச்சு நீங்க என்ன பிரமாணம் கொடுத்தாலும் இதை ஒன்றும் சரிப்படுத்த முடியாது. அதனாலே எந்த விஷயம் சம்பாவிதமே இல்லை சம்பவிக்காதுன்னு தீர்மானம் வச்சுட்டு இருக்கானோ அப்பேற்பட்டவன்கிட்ட நீங்க பிரமாணத்தை காண்பிச்சேன்னா அவனால அதை ஏற்றுக்கவே முடியாது. பிரமாணம் அவனுக்கு வேலை செய்ய முடியாது போடும். அதனாலே ஒரு சம்பாவனையை மனசுல ஏற்படுத்தி விடணும், சம்பாவனா புத்தி. அதுக்கு தார்க்கிகனுடைய ஈஸ்வரானுமானம் எனக்கு வேணும், உபயோகப்படுறது அப்படி இருக்கலாமோ என்னவோ இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லணுமா. அப்புறம் இது இருக்கு இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுக்கறதுக்கு வேதாந்த சாஸ்திரம் பிரமாணம் அப்படி கொண்டு வந்திருக்க. அதே மாதிரிதான் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து லக்ஷணம் சம்பாவனா பிரமாணம், இது மூணும் பாஷ்யக்காரர் இருக்காங்க. இந்த சூத்திரம் வரத்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இந்த ஆககோயம் அத்தியாசோ நாமாலேருந்து ஆரம்பிச்சோம்னா லக்ஷணம் சம்பாவனா பிரமாணம் மூணையும் காண்பிச்சிருக்கார். அதை இவர் தான் விவாதம் பண்ணி காமிச்சு. இது மூணு சேர்ந்தாதான் அத்தியாசம் சித்தமாகும்.
சொல்றார். ஆகபோஜம் அத்தியாசோ நாம இத்தியாதி ஆரம்பிச்ச அத்தியாச சித்தி பரம் தத்ராபி கதம் புனரவித்யாவத் விஷயாணி இத்தியதः பிராக். மேல வரப்போறது கதம் புனரவித்யாவத் விஷயாணி சாஸ்திர பிரமாணானி சாஸ்திராணி சேதி. பிரத்யக்ஷாதி பிரமாணம் சொல்லிட்டு அவித்யாவது விஷயம் சொல்ல அது எப்படி பிரமாணமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படும். அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் அத்தியாச ஸ்வரூப தத் சம்பாவனாக, அத்தியாசத்துடைய ஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுக்காகவும் அந்த மாதிரி ஒரு அத்தியாசம் இருக்கலாம்னு ஒரு சம்பாவனா புத்தியை ஏற்படுத்துறதுக்காகவும் வந்தது. ததாதி தத் தத்பாவ நிர்ணயார்த்தம் விபாக. அங்கேருந்து ஆரம்பிச்சு பிரமாணம் காண்பிக்கிறார். இது நம்ம அந்த பாஷணம் வரைக்கும் நல்லா பார்க்கலாம். நான் இப்ப எப்படி சொல்லுவேன்னா, இந்த கேள்வி இப்படி கேட்கிறாரு, கேள்வியே கேட்க முடியாது. இருக்குன்னு சொல்லியாச்சு, ஆரம்பத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொன்னதும் எப்படி இருக்குன்னு எப்படி கேட்கறது? இந்த கேள்வி திரும்பி வராது. அப்பனா இந்த கேள்வி எப்படி வருதுன்னு கேட்டா இருக்கு, ஆனா அதனுடைய பிரமாணம் என்ன? இந்த பிரமாண பிரச்சனைக்காக அது எப்படி பாஷ்யத்தை பார்த்துருக்கா தெரியுமோ அந்த காலத்துல நாம பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு வரி ஒவ்வொரு எழுத்துக்கு அர்த்தம் பார்த்திருக்கா. ஒவ்வொரு வாக்கியத்தும் அந்த வாக்கியத்துக்கு அப்புறம் இந்த வாக்கியம் வந்திருக்குன்னு சொன்னா இது என்ன ஒரு புது விஷயத்தை சொல்றதா வந்ததுன்னு யோசிச்சு அதுக்கு தகுந்தாப்புல அவதாரிக்க வச்சிருக்கா. நாம வேற பார்த்தோம்னா என்ன, அங்க முதல்ல அத்தியாசம் ஆட்சேபமாச்சு, சமாதானம் சொல்லிட்டார். அப்புறம் ஆககோஜம் அத்தியாசம் நாமன்னு கேட்டார், சிறதான பதில் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இது எல்லாரும் ஒத்துட்டு இருக்காருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் ஒரு தடவை கேள்வி கேட்டுக்கிறார், எப்படி இதெல்லாம் அத்தியாசம் எல்லாம் இப்ப வந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு. இது சும்மா இப்படியே சொல்லிட்டு போறது. ஆனா அவளுடைய திருஷ்டினா இதைத்தான் கேட்டாச்சே ஒரு தடவை கேட்டு பதில் சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டு என்ன பிரயோஜனம்? அதனால இங்க கேட்கும் போது முன்னாடி கேட்டதை விட என்ன விசேஷம்னு பார்த்தா இருக்கு, ஆனா அதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்கிறான். கடம் புனரவித்யாதி விஷயம். அதுதான் தத் தத்தாவ நிர்ணயார்த்தம் இது விபாக. அத்தியாசம் இருக்கத்தான் இருக்கு அப்படின்னு நிர்ணயம் பண்ணணும்னா அதுக்கு பிரமாணம் தானே வேணும். அதுக்காக கேட்டான், என்ன பிரமாணம் வச்சு சொல்றேன் கேளுன்னு பிரமாணம் காட்டு. ஆக லட்சணம் சம்பாவனா பிரமாணம் அப்படின்னு அதுக்குள்ள அழகா பிரித்து வச்சிருக்கு.